இவன் தான் பூஜு. இவன் எப்பவுமே சோகமாக தான் இருப்பான். ஏன் கேட்டீங்கன்னா, இவன் யார்கிட்டையும் பேசவும் மாட்டான், பழகவும் மாட்டான். அதான் இவன் பிரச்சனையே. தனியாகவே இருக்கிறதுனால இவன் ரொம்பவும் பாதிக்கப்பட்டான். இவன் நடவடிக்கையை பார்த்து ஊரில் இருக்கவங்க எல்லாரும் கேலி செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. இதனாலே நம்ம பூஜு மேலும் பாதிக்கப்பட்டு தனிமையை தேடி தேடி போனான். அதே சமயம் இந்த கிராமத்தில் பூஜுவுக்காக பரிதாபப்படும் செஞ்சாங்க. இந்த பையனை நல்வழிப்படுத்த இந்த கிராமத்தில் ஒருத்தர் கூட இல்லையா அப்படின்னு யோசிச்சாங்க. இந்த சமயம்தான் பேராசர் சிவானந்தம் நம்ம பூஜுவை சந்திச்சார். இவர் தான் இந்த கிராமத்துக்கு பெரிய முன்னோடியாக திகழ்ந்தாரு. பூஜுவை சந்திச்சு அவனோட பிரச்சனை என்னன்னு தெரிஞ்சுக்க முயற்சித்தார். கொஞ்சம் கொஞ்சமாக பேசி அவனுக்கு பிரச்சனைக்கு உண்டான காரணத்தை நல்லாவே புரிஞ்சுக்கிட்டாரு பேராசிரியர். இந்த உலகமே ஒரு இயற்கை. இந்த இயற்கையில் நம்மளை சுற்றி நிறைய உயிரினங்கள் இருக்கு. எல்லா உயிரினங்களிடையும் நம்ம அன்பாகவும் பாசமாகவும் நடந்து பழகணும். அப்படி பழகினாதான் நம்ம முழு மனுஷனாக மாற முடியும். அப்போ தான் நம்ம வாழ்நாள் முழுவதும் சந்தோஷமாக இருப்போம்னு சொல்லி அவனுக்கு புரிய வச்சார். பேராசிரியர் சொன்ன எல்லா விஷயங்களையும் நல்லா யோசித்து ஒரு முடிவுக்கு வந்தான். பூஜுவுக்கு நண்பர்கள் கிடைச்சதால சந்தோஷத்தில் புதிய வாழ்க்கையை தொடங்கினா. கதையின் நீதி, தனிமையில் இல்லாமல் எல்லாரிடமும் நல்லா பேசி பழகி சந்தோஷமாக வாழ கற்றுக்கணும்.